தலைகளை தாழ்த்தி நாம் கண்ணீரோடு கூட நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு பேச வேண்டும் என்பதற்காக இந்த வேளையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல, ஒரு மூளையிலே உதிக்கிற ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல ஆண்டவரே. நீர் உம்முடைய அபிஷேகத்தினாலே என் இருதயத்தில் இருந்து இந்த உம்முடைய பிள்ளைகளோடு, இல்லாவிட்டால் இதை எந்த வடிவிலே யார் எப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதமான ஜெபப்படிகள், த பிளஸட் பிரேயர் ஸ்டெப்ஸ். அநேக செய்திகள் கேட்டிருக்கிறோம் பிரியமானவர்கள். நாம் இவ்வளவு ஆழமாக வேற எந்த சப்ஜெக்டிலும் நம்ம சிந்திச்சதில்லை. அவ்வளவு ஆழமாக ஆண்டவர் நம்மோடு, ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரோடு ஒரு ஓப்பன் அப்பாயின்மெண்ட்ல நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. 24/7 எப்போனாலும் நீங்கள் அப்பாட்ட போய் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். தேவனை அறியாதவர்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்திற்கு அவர் நிச்சயம் பதில் கேட்பார். ஏன்னா, நான் பாவி, என்னை மன்னியும்னு அவங்க அந்த ஏசாமி சமூகத்துக்கு வந்தாங்கன்னா அவர் அந்த ஜெபத்தை கேட்டு மன்னிப்பார் பிரியமானவர்களே. ஆனால் நாமோ அந்த ரட்சிப்பில் முழுமை பெற்றிருக்கிறபடியினாலே நாம் எப்பொழுது ஜெபித்தாலும் அதை கேட்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். த பிளஸட் பிரேயர் ஸ்டெப்ஸ். நான் எப்போவும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுப்பேன். இது இந்த வழிமுறைகளில் தான் ஜெபிக்க வேண்டும் என்று நான் கற்றுக் கொடுக்கிறதில்லை. ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மகா பெரியவராய் இருக்கிறபடியினாலே உங்கள் விண்ணப்பத்தை எடுத்தவுடன் அவர் சன்னிதானத்தில் 2 வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு டக்குன்னு வைக்கிறது அவ்வளவு சரியானதாக இராது. அதற்கென்று ஒரு சில காரியங்களை முதலாவது நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. 1 பேதுரு 5:5 ஆமென். அடுத்து நாம் நம்முடைய பாவங்களுக்காக தேவ சமூகத்திலே அறிக்கையிட வேண்டும். 1 யோவான் 1:9 ஆமென். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கண்ணீரோடு அவருடைய இரக்கத்திற்காக நாம் கெஞ்ச வேண்டும். ஆமென். நீதிமொழிகள் 28:13, ஏசாயா 30ஆம் அதிகாரத்திலிருந்தெல்லாம் நாம் நிறைய பார்த்தோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதற்கு பின்பு தேவ சமூகத்திலே நாம் துதியோடு காணப்பட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அதுக்கடுத்த பின்பதாக அவருடைய இரத்தத்தை, அல்லேலூயா, எடுத்து அந்த சூழலின் மேல் நாம் வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று அவருடைய இரத்தத்தில் உண்டான ஆழங்களை குறித்து அதிக செய்திகளை நாம் கேட்டோம். அதுக்கடுத்த 5வது 6வது ஸ்டேஜ் வரும்போது தான் ப்ரெசன்ட் யுவர் ரிக்வெஸ்ட். உங்கள் விண்ணப்பத்தை ஒரு சமூகத்திலே வைப்பது நல்லது என்று ஒரு ஆலோசனையாய் நாம் பார்த்தோம். ஆமென். அதில் நிறைய காரியம் எப்படி நம்ம விண்ணப்பத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பாயிண்ட் பார்த்து கடைசியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம கடைசியில் பார்த்தோம். எனக்கு அருமையானவர்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி, இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எப்படி ஜெபிப்பீர்கள் என்று ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு மீதி இருக்கிற காரியத்திற்கு நான் கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. மிக கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. ரோமர்களுடைய காலத்திலே உங்களுக்கு தெரியும், நீரோ அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமாய் கிறிஸ்தவர்கள் நெருக்கப்பட்டார்கள். சிங்கங்களுக்கு இரையாக போடப்பட்டார்கள். அவர்களை அப்படியே வேக்ஸில் சுற்றி துணியில் அப்படியே உள்ளே வச்சு நீரோ கார்டன்லாம் அவன் அப்படியே ஒரு கேண்டில் மாதிரிலாம் பயன்படுத்தி எரித்து எவ்வளவோ கொன்று குவித்தார்கள். ஆனால் அதன் மத்தியிலும் சபை வளர்ந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் அங்கே என்ன ஒரு சூழ்நிலை என்று சொன்னால், பெரிய ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. நல்ல கவனிங்க. என்ன சொன்னால், அப்போது அதாவது ரோம பேரரசன் கடவுள் என்று நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டு நீ என்னன்னாலும் செய்யலாம், நோபடி வில் பாதர். அதாவது சீசர் இஸ் லார்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டா போதும். ஒருவேளை இன்றைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வருகிறது என்று வைத்துக் கொள்வோமே, நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தினுடைய மனப்பக்குவம்,
இதில் என்னங்க இருக்குது? சீசரஸ் லார்டுன்னு சொல்லிட்டு நம்ம போய் நல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து ஜெபம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நம்ம பாட்டுக்கு ஊழியங்களை பண்ணிக்கிட்டு இருப்போம். இதில் எதுக்கு இது ஒன்றை சொல்கிறதுக்கு போல நம்ம உயிரை எதுக்கு வெட்டியாக விடுவானே? ஆனால் முதல் திருச்சபை அப்படி நினைக்கவில்லை பிரியமானவர்களே. எங்கள் கர்த்தரை தேவன் என்றே நாங்கள் எங்கள் வாய் அறிக்கையிடுமே தவிர ஒரு ராஜாவை, மனிதனை தேவன் என்று நாங்கள் அறிக்கையிட மாட்டோம் என்று தான் அத்தனை பேரும் செத்தாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு தாய், அதாவது அப்பதான் அவ டெலிவரி ஆகி ஒரு 3-4 நாள், ஒரு வாரத்துக்குள்ள ரோம போர்ச்சேவர்கள் அவர்கள் வீட்டை வந்து தட்டுகிறார்கள். தட்டின உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், இதே மாதிரி தான், சே த லீஜியன்ஸ் டு த ரோமன் கிங் அப்படின்னு. அப்படி என்னால் சொல்ல முடியாது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவள், என்னால் சொல்ல முடியும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், முதல் கால திருச்சபையில் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்த, பெரிய செல்வந்தர்களோ ஞானிகளோ இல்லை, தாழ்த்தப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். ஆமென். அதான் சொல்லிடுச்சு என்னால். அப்போ நீ வா, பிரசனுக்கு தான் வந்தாகணும். இப்போ தான் பிள்ளை பெற்றிருக்கு, யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும். நீ யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேராக ரோம பிரிசனில் கொண்டு போய் வச்சு, செல்லுன்னு சொல்லுவாங்களே, அறைகள், சின்ன சின்ன அறைகளாக இருக்கும்ல, ஒரு அறையில் கொண்டு போய் அந்த தாயை வச்சுட்டாங்க. பக்கத்து அறையில் அந்த குழந்தைய வைக்கிறாங்க. அந்த பிள்ளை பசியில் பாலுக்காக அழுது கியா கியா கியான்னு கத்துது. அந்த அழுக சத்தம் கேட்டாலாவது எப்படி என்ன சொல்லிட்டாங்க, அந்த பிள்ளைக்கு நீ பால் கொடுக்கணும்னு நீ நினச்ச, உயிரை காப்பாற்றணும்னு நினச்சேன்னா நீ வந்து ரோம ராஜாதான் கடவுள் என்று அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். இமேஜின் பிரியமானவர்களே, அந்த அழுகையின் குரல் ஒரு நாள் 1.5 நாள் அப்படி கேட்குது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையுடைய சத்தமே இல்லை. இந்த தாய், என் பிள்ளை மரித்தாலும் பரவாயில்லை, என் இயேசுவை, எப்படி இருக்குமா அந்த பிள்ளை அழும்போதே அவளுக்கு பால் ஊறி இருக்கும். எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை என்ன வந்தாலும் பரவாயில்ல, அது நிச்சயம் மோட்சத்திற்கு வரும், நான் என் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்று அவள் இருந்தாள். கடைசியில் பிள்ளை செத்து போச்சு. அதுக்கப்புறம் உன்னையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம், நீ சீசர் ராஜான்னு சொன்னாதான், இல்லை மன்னிக்கும், ரோமா பேரரசன் தான் ராஜா என்று சொன்னால்தான் உன்னை விடுவோன்னாங்க. அவள் சொல்லவே முடியாதுன்னா கடைசியில் அந்த பெண்ணை அரை நிர்வாணமாக்கி, ஏன்னா ஒரு பெரிய ஹாட் பிளேட், தோசைக்கல் மாதிரி பெருசில் தீ ஏற்றி அப்படியே போட்டு பொசிக்கி செத்து போயிட்டு அந்த அம்மா. இமேஜின் எ ஃபெய்த் லைக் தட். இப்போ தாங்க பிள்ளை பெற்றது. அல்லேலூயா. தன் பிள்ளை பாலுக்காக துடிக்கும் பொழுதும் அவள் என்ன ஜெபித்திருப்பாள் என்று யோசியுங்கள். ஒன்னே ஒன்று அப்பா எதிர்பார்க்கிறது, நீ என் மனைவியா இருந்தால் என்னை நேசிக்கிறாயா? வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு யூ? உனக்கு எது முக்கியம் என்று கேட்கிறார் பிரியமானவர்களே. ஊழியம் முக்கியமோ, நான் முக்கியமா? உன் சபை முக்கியமோ, நான் முக்கியமா? மனுஷர்கள் உன்னை கனப்படுத்துகிறது முக்கியமோ, நான் முக்கியமா? எந்த அளவிற்கு நீ என்னை நேசிக்கிறாய்? உலகத்தில் சில பொருட்களையும் காரியங்களையும் இழந்தாலும் என்னை நேசிப்பாயா? என் வசனத்துக்கு கீழ்ப்படிவாயா? இமேஜின் திஸ் பொசிஷன். நான் சொன்னது ஏதோ கற்பனை கதையெல்லாம் சொல்லவில்லை, நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசிகள் பரலோக ராஜ்யத்திற்கு போய் கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் நானும் ஏமாத்திரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு வெஜிடபிள் கட் பண்ணுற வேலை இருந்தாலும் ப்ரேயரோ ஊழியமோ 2ஆம் பட்சமாக போயிருது. சாரி, எனக்கு ஒரு வேலை இருக்கிறது. இமேஜின். கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை இருக்குது, எல்லாரும் எல்லாத்தையும் செய்யணும் பிரியமானவர்களே. நான் யாரையும் எதற்காகவும் நான் இதை சொல்லவில்லை. உங்களுடைய அன்பு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறது என்பதுதான். ஏன்னா நம்ம வந்து எதை பற்றி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஹவ் டு ப்ரே. அல்லேலூயா. ஏன்னா கடவுளுடைய அத்தியாயத்தில் அன்பு இல்லாமல் ஜெபிக்கிறது வந்து, இந்த காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து, இந்த வச்சுக்கோங்க நீங்கள் எனக்கு இந்த காரியத்தை மட்டும் முடிச்சு விடுங்க, இந்த பியூனுங்கள்ட்ட ஆஃபீஸில் லஞ்சம் கொடுத்து சிலர் காரியத்தை பொய்யா பாவமாக செய்வாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட செய்யவே முடியாதுங்க. God is expecting your true love. அதனால தான் நம்ம முந்தின நாளில் என்ன பார்த்தோம், ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். ஆவியிலே ஜெபிக்கணும், முதல்ல என்ன வேணும்? அன்பு. ஆண்டவருடைய
பாதத்தில் என்ன இருக்கணும்? அன்பு இருக்க வேண்டும். சரி, இப்போ நம்ம என்ன ஆழமா பார்த்து கொண்டிருக்கிறோம்? எப்படி ஜெப விண்ணப்பங்களை நாம் வைக்க வேண்டும்? ஆமென். தேவன் மகிமைப்பட வேண்டும்னு சொல்லி அந்த விண்ணப்பத்தை நம்ம வைக்கணும்னு நம்ம பார்த்தோம். பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசத்தோடு வைக்க வேண்டும் என்று பார்த்தோம். சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும் என்று பார்த்தோம். தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று பார்த்தோம். தேவ சித்தத்தின்படி கேட்க வேண்டும் என்று பார்த்தோம். நாம் கேட்பதற்கு முன்பதாக நாம் எல்லோரையும் மன்னித்து விட்டோமா என்று, மன்னிக்காவிட்டால் மன்னித்து விட்டு கேட்க வேண்டும் என்று பார்த்தோம். உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும். அந்த உபவாசத்தினுடைய 2 பகுதிகளை நாம் கேட்டோம். ஆமென். எல்லா சூழ்நிலைக்கும் நன்றி சொல்லி, அது தீமையாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும், அது தீமையும் கூட என் தேவன் நன்மையாக முடிய பண்ணுவார் என்று ரோமர் 8:28 விசுவாசித்து எந்த சூழ்நிலையில் நன்றி செலுத்த வேண்டும் என்று பார்த்தோம். உண்மையுள்ள இருதயத்திலிருந்து நாம் அவருக்கு நம்முடைய விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்று பார்த்தோம். என்னை அர்ப்பணித்து கேட்க வேண்டும், அந்த சரண்டர்ட் லைஃப். ஆமென். முழுமையாக அவரை நம்புறதுக்கும் அந்த சரண்டருக்கும் என்னங்கிறத அவரை அர்ப்பணித்து கடைசியாக நம்ம பார்த்தோம், ஆவியிலே ஜெபித்து கேட்க வேண்டும் என்று பார்த்தோம். எனக்கு அருமையான தேவஜனமே, அடுத்து ஒரு காரியத்தை நான் மையப்படுத்தி இன்றைக்கு நாம் சில காரியங்களை நாம் பார்ப்போம். ஏன்னா என்றைக்குமே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணலாம், உங்கள் விண்ணப்பத்தை வைக்கலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அநேகர் ஒரு உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைக்காகவோ எதுக்காகவோ ஜெபிப்பது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அதனால் எப்போவுமே நான் என் காரியத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் ஒத்தையிலே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லுகிறது ஒரு சில சூழ்நிலைகளுக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் அநேகர் ஜெபிப்பதும் மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கும். அதற்கு ஒரு ஆதார வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், மிக கவனமாய் கேளுங்கள். மத்தேயு 18:19. மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், அல்லேலூயா, எப்படி இருக்கணும்? ஒருமனத்தோடு. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அருமையான தெய்வஜனமே, அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஃபாஸ்டிங் ப்ரேயர், இந்த மாதிரி குழுவாக ஜெபிப்பது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் ஒன்று என்றைக்குமே தெரிஞ்சுக்கணும், தேவன் அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கும்போது அதை கேட்கிறார். ஏன் அப்படி? நம்ம ஜெபம் பண்ணுறதெல்லாம் 200 விஷயத்துக்கு ஜெபம் பண்ணால் 200ஐயும் அவர் கேட்டுற வேண்டியதானே? நம்ம அவர் பிள்ளை தானே? அப்படி இல்லை பிரியமானவர்களே. அவர் ஆளுகை செய்கிறார், நாம் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிற வேண்டும். இதுதான் ஐடியா. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவை ஆளுகை செய்யவே முடியாது. 200 out of 200ன்னு வந்துட்டாலே என்ன ஆகுனா, நான் எப்போ சொன்னாலும் ஏசாமி கேட்பார், நான் தான் பெரியவர், அவர் எனக்கு வேலை பார்க்கிறவர் மாதிரி ஆகிவிடும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே தான் சில நேரங்களிலே தேவன் நீங்கள் விரும்புகிற ஒரு காரியம், அதை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை உங்களுக்கு அவர் தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் கேட்குறத ஒரு வேளை விட்டுறலாம். ஏன்னா என்னிடத்துல ஒரு அருமையான ஒரு பெண் சொல்லும் பொழுது, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை, நான் 2 வருஷமாக கண்ணீரோடு ஒரு காரியத்திற்காக ஜெபித்தேன், அது நடக்கவே இல்லை. அப்பொழுது என்ன, நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? இப்படி என்னுடைய எந்த ஜெபத்தையுமே அவர் கேட்க மாட்டேங்கிறார், நான் ஒய் ஷுட் ஐ ப்ரே? இதுதான் என் முன்னாடி வைக்கப்பட்ட கேள்வி. என்னன்னா, அவங்க ஒரு மேல் படிப்பு ஒன்றுக்காக ஆமென் அவர்கள் கேட்டார்கள், அது தேவன் கொடுக்கவில்லை. அதாவது நான் அப்போ அந்த அம்மாட்ட சொன்னேம்மா, நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற, என்ன உனக்கு இப்போ என்ன நடக்கும்னு தெரியுமா? ஃப்யூச்சரில் என்ன நடக்குன்னு தெரியுமா? உனக்கு தெரியாது. உன்னை ஆண்டவர் எங்கே வச்சா நீ பாதுகாவலாக இருப்பேன்னு சொல்லி ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அதனால் நிச்சயம் நீ கவலைப்படாத, அவர் உன் வாழ்க்கையில் உன்னை தேர்ந்தெடுத்திருப்பார். ஆனால் அது மேன்மையான காரியமாகவும் உனக்கு நன்மையான காரியம். இப்போ தெரியாது, நீ ஒரு 15 வருஷம் கழிச்சு நல்ல வேளை ஆண்டவரே நான் அந்த பாதையில் என்னை கொண்டு போகாமல் இந்த பாதையில் நீயே சொல்லுகிறபடி இருக்கும் என்று நான் சொன்னேன். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஏன்னா நான் இதையும் சொல்கிறேன்னா, நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் சர்மன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிக்கிற நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம்.
உடனே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் எப்படி ஜெபம் பண்ண முடியல, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது. இப்படி யாராவது இப்போ ஜெபிக்கிறது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? பெரிய ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுவாங்க. Lord, let according to your will, let it be done to me. அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க முடியவில்லை பிரியமானவர்களே. நம்ம ஒரு நல்ல உதாரணத்தை இன்னைக்கு ஆவியானவர் தந்தார். அந்த தாய் குழந்தையை பெற்று பிள்ளை அடுத்த சல்லில் அழுது கொண்டிருக்கும் பொழுது கூட, தேவனை நான் மறுதலிக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜபத்தை ஆண்டவர் கொஞ்சம் டிலே பண்ணாலே கேட்கணும்ல உணலை எங்கே ஏசு இருக்கார், என்னத்தை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. அப்போ குழுவாக ஜெபித்து விண்ணப்பத்தை வைப்பது இன்னொரு மெத்தட். அல்லேலூயா, ஆமென். அது எப்படி இருக்கணுமா? 2 பேர் ஒருமனப்பட்டால், எங்கேயாவது ஒருமன உறுதியாக இருக்காதுன்னு தெரிஞ்சு நீங்கள் அங்கே போய் உங்கள் விண்ணப்பத்தை சொல்லணும்னு நான் சொல்லலை. அப்போ ஒரு சிறு கூட்டமாக இல்லாவிட்டால் பெரிய கூட்டமாக, ஆனால் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் அதாவது என் தேவையை அவங்க தேவை மாதிரியே ஜெபிக்கிற ஒரு கூட்டம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா நிச்சயம் நீங்கள் அங்கே சொல்லலாம். அது எந்த கூட்டமானாலும் இருக்கட்டும். அல்லேலூயா, ஆமென் பிரியமானவர்களே. அப்போ எந்த கூட்டமானாலும் இருக்கலாம். ஆமென். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். இதைத்தான் அடுத்து நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபுவின் புஸ்தகத்திலே அந்த காரியத்தை நமக்கு வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். யாக்கோபு 5:16. புதிய ஏற்பாட்டிலே, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சிஸ்டமே இல்லாமல் போச்சு சபைகளில். ஆமென். எனக்கு தெரிஞ்ச இந்த ஆதி காலத்து மெத்தடிஸ்ட் சபையில எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜான் வெஸ்லி காலத்துலலாம் புதன்கிழமை அதுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா எல்டர்ஸ், சபையினுடைய மூப்பர்கள் எல்லாம் கூடி வருவார்கள். அவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் ஏதாவது ஒரு தப்பாக நினச்சிருந்தாலோ, இல்லாவிட்டால் ஏதாவது இந்த காரியத்தை இவன் ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு ஏதாவது தவறாக நினைத்திருந்தால், ஒருவருக்கொருவர் அவங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபம் இருந்தால் அதை அறிக்கையிடுவாங்களாம். நான் உனக்கு வீட்டில் திடீர்னு நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன், உன்னை நினைக்கும்போது எனக்கு ஒரு சின்ன கோபம் வந்துச்சு, அதை நான் உன்ட்டு அறிக்கையிடுறேன். ஸோ நான் அப்படி இருக்கக்கூடாது, உண்மையிலே நீ எனக்காக ஜெபம் பண்ணு. ஸோ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கையிடுவாங்களாம். சரி, அது நமக்கு ஒருவேளை மையப்பொருள் இல்லாமல் இருக்கலாம். ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். ஒருவருக்கொருவர். அப்போ நம்ம ஒரு குரூப்பாக 2 பேரோ 3 பேரோ நம்ம கூடி ஒரு மனதோடு தேவ சமூகத்தில் கேட்க வேண்டியதனுடைய அவசியம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அவசியம் உண்டு பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அடுத்த ஒரு காரியத்தை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரேயிங் த்ரூ த ஸ்கிரிப்சர்ஸ். வசனத்தை வைத்து நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு டெமோ மாதிரிலாம் பண்ணி காட்டியிருக்கிறேன் நான். அல்லேலூயா, ஆமென். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அதாவது வேத வசனத்தை இப்படி ஜெபிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் இயேசு கிறிஸ்துவே அப்படி ஜெபம் பண்ணியிருக்கார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், அவர் சிலுவையில் என் தேவனே என் தேவனே அப்படிலாம் கதறும் போதெல்லாம் நிறைய இது பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் எடுத்து அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு நல்ல ஜெபம். ஏன்னா இதுக்கு பல விளக்கங்கள் பலவிதமாக அநேகர் சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரையிலே, அதாவது நீங்கள் ஒரு சங்கீதத்தை எடுத்து, அதாவது தாவீது அவன் சொல்கிற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் உங்கள் பேரையோ உங்கள் சூழ்நிலையை வச்சு சொல்லலாம். ஆனால் அந்த கான்செப்டை நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா ஆண்டவரே சொன்னார், உன் ஜபம் அதிகமாக கேட்கப்படும், வீண் வார்த்தையினால அலப்பாதிரிங்கள்னு சொல்லி தான் பரமண்டல ஜபத்தை சொல்லி கொடுக்குறாரு. அல்லேலூயா. இந்த அலப்புறது நம்மளா என்னத்தையாவது பேசுகிறத விட ஒன்று அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா வசனத்தை வைத்து ஜெபிப்பது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். முதல்ல நீங்கள் பைபிள் படிக்கணும். பைபிள் படித்தா தான் எந்த இடத்துல எபேசியர்லேயே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல பவுலடிகளார் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அது எப்படி ஜெபிக்கிறார், அந்த வார்த்தைகளை நாம் எடுத்து பயன்படுத்தலாமா என்று நாம் பார்க்கலாம். நிறைய ஜெபங்கள் இருக்கிறது. ஆமென், ஆமென். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் யாபேஸினுடைய ஜெபம் இருக்கிறது. அருமையான ஜெபம். அந்த ஜெபத்தில் உங்கள் சூழ்நிலை உங்களை நீங்கள் வச்சு நீங்கள் அது மாதிரி தாவீதினுடைய ஜெபங்கள் இருக்கிறது.
தாவீது அவன் ராஜாவா ஜெபிச்சிருந்தாலும் நம்ம அந்த கான்டெக்ஸ்ட்ல சில காரியங்களை எடுத்து நம்ம அந்த வசனத்தின் மூலமாக ஜெபிக்க முடியும். அன்னாளுடைய ஜெபம் இருக்கிறது. அவள் தன் குழந்தைக்காக அவள் வேண்டுகிறாள். அதே வசனங்களை எடுத்து அதே வார்த்தையே வாசித்து நாம் ஜெபிப்பது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை என் வசனத்தின்படி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அது மிகுந்த பலனுள்ளதா இருக்கும் பிரியமானவர்களே. ஆமென். யோனா ஜெபிக்கிறான். ஆமென். எத்தனையோ காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லேலூயா. யோனா அந்த மாதிரி ஜெபிக்கிறது நான் பார்க்குறேன். கர்த்தருடைய ஜெபமே இருக்கு. லார்ட்ஸ் பிரேயர் அவரே கற்றுக் கொடுக்குறாரு. ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டும் அவர் வார்த்தையிலே கற்றுக் கொடுக்குறார். அல்லேலூயா. ஆனால் பிரியமானவர்களே, என்னை பொறுத்தவரை ஒரு 2 காரியத்திற்காக நம்ம வசனத்தையே ஜெபமாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா என்னுடைய ப்ராக்டிக்கலாக நான் என்ன செய்கிறேனோ அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது நீங்கள் மாமிசத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கும். என்னென்னா நீங்கள் சூழ்நிலையே பார்த்து பயப்படுங்க. ஒரு டாக்டருடைய ரிப்போர்ட் இருக்கும், இல்லைனா டாக்டர் அவ்வளோதான், இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, இல்லை ஏதாவது ஒரு கடினமாக நமக்கு விசுவாசத்தை போக்கக்கூடிய ஒரு காரியம் அங்கே இருக்கும். அதுதான் நம்ம பயப்படுறோம் இல்லையா? ஐயோ இது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய, அது அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய. நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அதுக்கு தான் வசனத்தை எடுத்து வசனத்தை சத்தமாக வாசித்து அந்த வசனத்தோடு நீங்கள் ஜெபிக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஆண்டவரே என்கிட்ட சூழ்நிலை கஷ்டமாக தான் இருக்குது, நான் அதை பார்க்க மாட்டேன், காரணம் அது மாறக்கூடியது, ஆனால் மாறாதது உம்முடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்போது நீங்கள் அப்படி ஜெபிக்கும்போது அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி சூழ்நிலை மாறிடும்ப்பா, அது மாறக்கூடியது, நான் அதை நம்பவில்லை, அதை விசுவாசிக்க, ஆனால் உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் பாருங்களேன், சிலுவையில் அப்படி ஜெபம் பண்ணுறாரு. அவர் சோதிக்கப்படும் போதும் எழுதியிருக்கிறதேன்னு வசனத்தை தான் யூஸ் பண்ணுறாரு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் வசனத்தை சத்தமாக வாசித்து இருதயத்தில் விசுவாசம். முதல் பாயிண்ட் நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன், வசனம் கரெக்டுப்பா, என் சூழ்நிலை மாறும்பா, அதனால் இந்த வசனத்தில் நீங்கள் இப்படி எழுதியிருக்கீங்களப்பா, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க. அல்லேலூயா. ஆமேன். பிரியமானவர்களே, ஆமேன் ஆமேன். அப்படி நம்ம செய்யலாம். 2வது ஒரு காரணம், நான் ஜெபத்திலே நாம் அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஒருவேளை கொடுத்திருக்கக்கூடும். அல்லேலூயா. ஆண்டவர் மறந்துடுவார்ல, உங்களுக்கு அது ஒவ்வொரு தடவை சொல்ல 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 விசுவாசம் பலப்படும். இல்லை அப்பா சொல்லியிருக்காரு, நிச்சயம் செஞ்சிருவார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணி அதை சொல்லி 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 ஜெபிப்பதும் அது ஒரு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. ஆமேன் ஆமேன். அப்போது நம்ம ஜெபிப்பதற்கு இப்படி அநேக முறைகள் நமக்கு உண்டு, அநேக முறைகள் உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த 7வது காரியம், இப்போ பெட்டிஷன் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிச்சிட்டோம். 7வது காரியம்னா, இஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட் வாண்ட்ஸ் டு சே சம்திங் லவுட்லி. நீங்கள் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை வச்சு இவ்வளோ 6 ஸ்டெப்பை முடித்து 7வது ஸ்டெப் என்ன தெரியுமா? எல்லா விண்ணப்பத்தையும் வச்ச பின்னாடி உங்களுக்கு ஆவியில் ஒரு உணர்வு கொடுக்கப்படலாம். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு விரோதமாக ஒரு சத்துருவின் போராட்டம், ஒரு பில்லி சூனியம் இருக்குமானால், கர்த்தருடைய நாமத்தினாலே ஆவியில் நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த விண்ணப்பத்தை வச்சிருக்கிறீங்களே, ஆவியில் ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால பொல்லாத அந்த காரியமே அந்த சகோதரியை விட்டு, சகோதரனை விட்டு, அந்த சூழ்நிலையை விட்டு போ, இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்க வேண்டும். நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இல்லையா? மத்தேயு 16:19 நீ பூமியில் எதை கட்டுவீர்களோ அது பரலோக ராஜ்யத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, பேதுருட்ட கொடுக்குறாரு, நம்மகிட்டையும் கொடுக்குறாரு. அவன் பரலோக ராஜ்யத்தின் சாவிகளை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் இவ்வளோ பேசிட்டு பழையபடியும் அழுதுட்டு ஐயோ நடக்குமா நடக்காதோ அப்படி போகக்கூடாது. விசுவாசத்தோட இப்போ தான் ஃபெய்த் பிளேஸ் இன்டு ஆக்ஷன். அல்லேலூயா. இவ்வளோலாம் ரிக்வஸ்ட், அதுவும் ஃபெய்த்தில் தான் நடக்கும், எல்லாமே ஃபெய்த்து தான். ஆனால் இப்போ தான் அந்த ஃபெய்த்தினுடைய உச்சக்கட்டம் எப்படி? இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசம், அது அப்படி சொன்ன உடனே அது நடந்துரும்னு விசுவாசிச்சுட்டு அதோடு நீங்கள் உங்கள் தாட்டை டெர்மினேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய காரியத்துக்கு போயிடுது. அது அப்பா பாரியம். ஏன்னா நீங்கள் பூமியில் எதை கட்டிங்களோ அதுக்கப்புறம் ஏன் பிரச்சனைங்கிற, நான் பார்த்துக்கிறேங்கிற, அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு வந்துடுவான், அவர் பார்த்துக்குவாரான்.
அது எப்பப்போ செய்யணுமோ கரெக்டாக செஞ்சிடும். நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வேலை அதுதான். இப்போ சத்தமாக நீங்கள் ஸ்பீக் அகைன்ஸ்ட் யுவர் ப்ராப்ளம்ஸ் பை ஃபெய்த் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு நீங்கள் அப்படி விண்ணப்பத்தை வைத்த பின்பு வருகிற உணர்வை சத்தமாக நீங்கள் பேசுங்கள். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. அது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கக்கூடிய கிருபை இருக்குமானால் அதை கூட நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தவறே இல்லை. ஆமென். இதற்கு நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59 அதிகாரம் 21 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான், நல்ல கவனிங்க, நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகள். இது கான்டெக்ஸ்ட் வேற. உன்ட்டையும் என் வசனத்தை கொடுத்துருக்கேன், உன் பிள்ளைட்டையும் வாயிலையும் வைப்பேன்னு சொல்றாரு, உன் பேரப்பிள்ளை வாயிலையும் வைப்பேங்கிறார். என்ன, ஆனால் இதனுடைய உள் அடக்கம் என்ன? நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும். அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அது மாறாதது. அதாவது கர்த்தரே இப்படி சத்தமா பேசுகிறதுக்கு வார்த்தைகளை உங்கள் வாயில் வைப்பார். அதை நீங்க சத்தமாக பேசணும். அப்பாவுடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்பி வராது. அதுக்கு தான் இவ்வளவு ஸ்டெப்பு. நீங்க ஆவியில் அப்படி ஜெபம் பண்ணி ஆவியானவர் அந்த, ஏன்னா சிலர் எடுத்தவனே கையை வைக்கிறது, எடுத்தவனே பிசாச போங்கிறது வைக்கிறதுன்னு செய்யாதீங்க. இவ்வளவும் செஞ்சு நிறைவில் வரும்போது அந்த நேரம் ஆவியான ஒரு வார்த்தையை உங்கள் வாயில் வைப்பார், ஒரு வசனத்தை வைப்பார். இயேசுவின் நாமத்திலான்னு விசுவாசத்தில் நீங்கள் சொல்லணும். இதைத்தான் நம்ம பல தடவை பார்த்துருக்கோம் இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்சது. மார்க் 11 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் வரிசையை படித்து பாருங்கள். 22 வசனத்தையும் 23 வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மார்க் 11 அதிகாரம் 22. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி 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 சொல்லணும். நினைச்சா போதாது, வாயை திறந்து சத்தமா விசுவாசத்தோட சொல்லணும். சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. சந்தேகப்படாம சத்தமா தேவன் உங்க வாயில வைக்கிற வார்த்தையை சத்தமா நீங்க சொல்லணும். அல்லேலூயா. பிசாசு ஓடும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது ஆச்சரியமான, ஏன்னா நீங்க இப்ப யாரு? தேவனுடைய பிள்ளை. அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு, அதை எடுத்துக்கங்க. நிறைய பேர் என்கிட்ட ஒண்ணுமில்லைன்னு சொல்லாதீங்க. ஏற்கனவே நம்ம ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஆவிக்குரிய அதிகாரத்தை பொறுத்து நாம் ஆழமாக பெற்றிருக்கிறோம். தேவன் எனக்கு பெருமை தான் படக்கூடாது, நீங்க துர்ப்பிரயோகம் பண்ணக்கூடாது, அதை வச்சு காசு சம்பாதிக்க கூடாது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய். எபிரேயர் 1 அதிகாரம் 3 வசனம் இப்படியாய் சொல்லுது. நல்லா பாருங்க. இதுலையும் அந்த நடுவில் இருக்கிற மையத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எபிரேயர் 1 அதிகாரம் 3 வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். யார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய மகிமையின், பிதாவின் மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தை, நல்ல கவனிங்க, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவின் மகிமையா இருந்து தேவனுடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தின் காரியங்களை தாங்குகிறார். அவர் இன்னைக்கு பூமியை இந்த ரொட்டேஷன்ல சுத்து, சூரியன் இப்படி வா, காத்து இப்படி அடி, மழை இப்படி பெய்ன்னு சொல்றத அதுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அது எப்படி பெய்யுதுன்னு சயின்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம், ஆனா அதை செய்கிறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, அதாவது ஒரு காரை ஒருத்தன் வேகமாக ஓட்டிட்டு போகிறத சயின்டிஃபிக்காக நீங்கள் ப்ரூவ் பண்ணும்போது, ஒரு காரை இப்படி ஒருத்தர் ஒரு இடத்துல அமுக்குகிறார், ஆகவே இப்படி, அந்த மாதிரி தான் சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண. ஆனால் ஓட்டுறது யார்? இன்னொருத்தர். அல்லேலூயா. அப்போது அந்த வார்த்தை உங்கள் வாயில் வரும்போது அதை நீங்கள் சரியாக, தேவன் அந்த வார்த்தையை உங்கள் வாயில் வைப்பார். அல்லேலூயா. பயங்கரமான ஒரு வார்த்தையை வைப்பாருங்க ஆண்டவர். நீங்கள் அந்த நேரம் நீங்கள் அமைதியாக இருந்து நீங்கள் போய் விடக்கூடாது என்பதை மிக மிக தெளிவாக உங்களிடத்தில் நான் தெரிவிக்க, பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏசாயா 55 அதிகாரம் 11 வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 55:11. இப்படியே
என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. எவ்வளோ அழகா சொல்லுது பார்த்தீங்களா? அந்த வார்த்தை ஆவியில் நீங்கள் நிரம்பி செபிச்சு அந்த வார்த்தை உங்கள் நாவில் இறங்கவும் நீங்கள் அதை சத்தமாக விசுவாசத்தோடு சொல்லும்போது இந்த ஏசாயா 55:11 என்ன நோக்கத்தோடு அந்த வார்த்தையை நீங்கள் அனுப்புறீங்களோ கர்த்தருடைய வல்லமையினால அது காரியத்தை செய்யும். அல்லேலூயா. வார்த்தையை அனுப்பி காரியத்தை செய்ய பழகுங்க. ஓடி ஓடி உழைச்சி ஓடா தேஞ்சிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. நிச்சயமா நம்முடைய காரியங்களை செய்யணும்னா இது ஆவிக்குரிய யுத்தம். இதை இப்படி தான் செய்யணும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆமென். கடைசியாக சொல்லி நான் முடிச்சிடுறேன் ஒரு செகண்டில். we are completing this session. ஆமென் ஆமென். எல்லாத்தையும் 8வது காரியம், அந்த ஆசீர்வாத ஜெப படிகள் என்ன தெரியுமா? அகைன் praise God and close the prayer. எல்லாம் முடிச்ச உடனேயும் திருப்பி ஒரு தடவை நன்றி செலுத்தணும். இடையிலே நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? ஆமென் ஆமென். 4வது பாயிண்ட்டும் 8வது பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட் தான். தேவனை திருப்பி துதிக்கணும். ஆண்டவரே, ஏழையாகி என்னை, தாழ்மையானவனாகி என்னை, ஒன்றுமில்லாதவனாகிய என்னை என் மூலமாக நீர் ஒரு காரியத்தை செய்ததற்காக நன்றி. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஆவியில் நிரம்பி தேவனுடைய வார்த்தை உங்கள் நாவில இறங்கும்போது அது விசுவாசத்தமாக சத்தமாக சொல்லும்போது அது புறப்பட்டு போய் குஷ்ட ரோகிகளை சொஸ்தமாக்கும் என்று எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம் பிரியமானவர்களே? அப்படித்தான் நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கும். ஆண்டவர் சொல்றார், இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் என்று புறப்பட்டு போகாது சொன்னாரா என்ன? இதுதான் ப்ரொசீஜர். அல்லேலூயா. நீங்க ஜெபித்து இப்படி நீங்க செய்யும்போது பிசாசுகள் ஓடும், வியாதிகள் சுஸ்தமாகும், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அடைப்புகள் திறக்கப்படும். உங்களுக்கு அது வேணுமா வேண்டாமா? அதனால் நம்ம கேட்ட செய்தியின்படி ஏதோ கேட்டோம் போய்கிட்டே இருந்தோம் அப்படி இல்லாமல் நீங்கள் கீழ்ப்படிய பழகி கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது வரைக்கும் ஆண்டவரே கிட்டத்தட்ட 18 செய்திகளை இந்த தலைப்பில் கொடுத்துருக்கிறீங்க. இது இன்றைக்கு 19வது கடைசி செய்தி. அப்பா, நீர் எங்களோடு கூட நீர் பேசின இவ்வளவு காலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியான ஒரு பொறுமையோடு என் பிள்ளைகள் ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுவார்கள் என்று ஆண்டவரே இன்னைக்கு அழகான ஒரு உதாரணத்தை சொன்னீர். ஆண்டவரே, ஒரு பச்சை குழந்தையை பெற்றெடுத்த தாய் ஆண்டவரே உங்களை அவ்வளவு நேசித்து அந்த நிலைமையில இன்னைக்கு நாங்கள் இருந்த என்ன ஆண்டு சின்ன ஒரு பொய் தானே சொல்லிட்டு இப்போ நம்ம அப்பா தான் நல்லவர் தானே, ஏசப்பா மன்னிச்சிருவார்ல நாங்கள் போயிருப்பாப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத் பண்ண முழங்கால் படிட்டு இருக்க எங்களுடைய வாழ்க்கை உம்மை நேசிக்கிறதாக இருக்கிறதா என்று நாங்கள் எங்களையே ஒரு கேள்வி கேட்க நீர் எங்களை தோன்றினேர். எங்களோடு கூட பேசும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்றும் தேவ பயத்தினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென்.